வணக்கம். தற்சமயமா பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதில 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல இருக்காங்க. அவங்க ஒரு அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆயாவ 2026 தேர்தல்ல மாத்தி ஓட்டு போடுங்க. இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்ட மாரி இல்லாம, மாத்தி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடிகர் விஜய்க்கு ஆதரவா அந்த பாட்டிய கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிய பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சமயத்தில ஒரு நபர் ஒருத்தர் வராரு. அது அவங்க அப்பாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு என்ன அடிப்படையில நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப அவங்க பார்த்தீங்கன்னா, மாத்தி ஓட்டு போடலாம். புதுசா ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவரு எதுக்கு புதுசா வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல புதுசா வராரு. அதனால வாய்ப்பு குடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இப்ப இது எவ்வளோ அபாயகரமான அல்லது சிறுபிள்ளைத்தனமான ஒரு எண்ணம் அல்லது வாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ பார்த்தீங்கன்னா, போற போக்குல வாய்ப்பு குடுக்கறது அப்படின்னு இல்ல. வரவன் போறவன்ட்டலாம் இந்தாப்பா நீ ஒரு வாய்ப்பு வச்சுக்கோ, நீ ஒரு வாய்ப்பு வச்சுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஆட்சி அதிகாரத்தில உட்கார வைக்கிறது. தேர்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆட்சி அதிகாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மை ஆட்சி செய்வதற்காக, நம் மக்களை ஆட்சி செய்வதற்காக, நாட்டை ஆட்சி செய்வதற்காக அவங்ககிட்ட அந்த பொறுப்ப ஒப்படைக்கிறோம். அப்படிங்கிறப்ப சரியான நபர்கள்ட்ட நீங்க இந்த நாட்டை ஒப்படைச்சா மட்டும் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். தவறான நபர்களிடம் இந்த நாட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தது. அதற்கு எதிராக விவசாயிகள் 500 பேர் செத்து போனாங்க. போராடி செத்து போனாங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் விரோத சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதேபோல சிஐஏ என்ன முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மணிப்பூரில் என்ன கலவரம் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. பெண்களை நிர்வாணமாக கொண்டு அடித்து சித்திரவதை பண்ணி கொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ தவறான நபர்களிடம் இந்த நாடு ஆட்சி அதிகாரத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா, மோடி அரசு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி எல்லா மக்கள் விரோத சட்டங்களுக்கும் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்துட்டு, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வெளியே என்ன சொன்னார்? இப்போ இது மாதிரி இதெல்லாம் தவறான சட்டங்கள் இல்லையா? இதெல்லாம் தவறானது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்ல நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப தவறான நபர்களாகிய இவங்கள மாதிரி விஜய் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன நிச்சயம்? ஏன்னா அவருக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டே கிடையாது. அவர் சினிமாவில் நடித்தார். அவர் நடிகர், அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப அவருக்கு எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. அரசியல் ரீதியாக எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. அதாவது பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு, அதே போல் சத்யராஜ் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. இவங்க நடிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான விஷயம் இருக்குதுன்னா அதுக்கு எதிராக போராடுறாங்க. அதே போல் ஒரு வாய்ஸ்னாச்சு தராங்க. இல்லை இது தவறு. பிரகாஷ்ராஜை போல மோடியை கடுமையாக விமர்சனம் செய்த நடிகர்கள் இந்தியாவில் வேறு யாருமே கிடையாது. இதை போல விஜய் என்னைக்காவது பேசியிருக்காரா இது தவறு அப்படின்னு சொல்லி? பேசக்கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னு சொன்னால், அந்த நபர் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி இந்த இளைய தலைமுறை நம்புது அப்படிங்கிறது தான் கொடுமையான விஷயமா இருக்குது. இவங்க யார் வேணாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக நடைமுறை சரி. ஆனால் சும்மா வரவங்க போகிறவங்கள்ட்டையும் நம்ம கொடுத்துட முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு எதிராக போராடி பாரு நான் இந்த போராட்டத்தை நான் செஞ்சேன், இதில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், இது அரசு பின்வாங்கியிருக்குது, அதனால என்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்தேன்னா இதோட சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறது அது வேற விஷயம். அப்படி இல்லாமல் ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அபாயம் இது. ஏன்னா ரசிகர்கள் தான் இவங்கெல்லாம், தொண்டர்கள்லாம் கிடையாது. இவங்களுக்குலாம் என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு படித்த முட்டாள்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது.
அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து எதற்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை அவ்வளவு சுலபமாக, அவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா சிறிய விஷயமாக நாம் கருதுகிறோம். அப்படி கிடையாது. சிந்திய பாலுக்கு குந்தி அழுது பயனில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே சிந்திருச்சு பால் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்து எடுக்க முடியாது. அது அவ்வளோதான், போனது தான். அப்போ இந்த விஜய் போன்ற நபர்கள் நடிகர்கள் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. இவங்க இதை வைத்தே தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக வந்து எத்தனைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் நான் வந்தால் ஊழல் ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், அதே போல் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன், இப்படியெல்லாம் கதையாக விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஊழலை எப்படா ஒழிப்ப, உனக்கு என்னடா திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தெரியல அப்படிங்கிறான். வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. லஞ்சத்தை எப்படா ஒழிப்ப அப்படின்னு சொன்னால் அதுக்கான எந்த திட்டமும் கிடையாது. பெண்களுக்கு எப்படா பாதுகாப்பு கொடுப்ப அப்படின்னு சொன்னால் கிடையாது. அவங்க வீட்டிலே அவங்களுக்கு பெண்கள் அவங்க பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு கிடையாது. தெருவில் விட்டு வந்துட்டார். இவர் வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா எதில் சிரிக்கிறதுன்னு தெரியல இவங்க பேசக்கூடிய விஷயம்லாம். அதனால் திரும்ப திரும்ப யோசிங்க. ஒரு தடவை வந்து வாக்கு செலுத்துறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 5 ஆண்டு அந்த பீடை நம்மளை பிடிச்சிக்கும். மறுபடியும் உங்களை துரத்தி விடுறவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதனால் திரும்ப திரும்ப நாம் வலியுறுத்துறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும், அவங்க சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறதான் வள்ளுவம். நம்ம 6ஆம் கிளாஸ்லேயே இதை படிச்சிருக்கிறோம். அப்பையும் கூட நமக்கு அறிவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போய் இப்போ முட்டிக்கிறதுன்னு தெரியல. அதனால் வாக்கு செலுத்துவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது உங்களை மட்டும் பாதிப்பதில்லை, எல்லாரையும் பாதிக்கும். ஓட்டு போட்டவங்களை மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களையும் வந்து இந்த பிரச்சனை பாதிக்கும். ஒருவேளை துரதிர்ஷ்டவசமாக விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார். இவங்க சொல்கிறதெல்லாம் செய்யலை. நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவும் நான் இதை பண்ணுவேன்னு சொன்னாங்க, செய்யலை. நிறைய விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க. அதிமுகவும் இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் செய்யாமல் இருந்தாங்க. சரி, ஒருவேளை திமுக நடிகர் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செய்யலை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை ஆட்சி அதிகாரத்தில் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் அவர்கள் தவறு செய்தாலோ அல்லது வந்து சொன்னதுக்கு மாறாக எதிராக செயல்பட்டாலோ அவங்கள வந்து திருப்பி அழைக்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் மக்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப இவங்க போய் ஆட்சி அதிகாரத்தில் உக்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்கலாம், அவர் தவறு செய்கிறாரா இது வெளியே எடுத்துடலாம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஜனநாயக முறையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில் அந்த மாதிரியான சிஸ்டம் கிடையாது. சாதாரணமாக ஒரு வேலைக்கு நம்ம ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்கிறான், இது தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவன்கிட்ட கேள்வி கேட்டு அவன் சரியாக சொன்னானா வேலைக்கு எடுப்போம், இல்லைன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம். ஆனால் அது மாதிரி கூட இது கிடையாது. அவர் திரையில் வராரு, நடிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு அப்படிங்கிறதுக்காகவே நான் எதுக்கு வந்து அவருக்கு ஓட்டு போடணும்? இன்னொன்று, அவருக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையுது அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க காரணம் டைரக்டர் தான். சரியான டைரக்டரு சரியான விதத்தில் இயக்கியிருந்தால் அந்த படம் நல்லா ஓடும். நீங்கள் நல்லா நடிக்கிறாரு, நல்லா ஓடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் டைனோசர் படம் பார்த்துருப்பீங்க, ஜுராசிக் பார்க்கலாம். அப்போ நாம் வந்து டைனோசருக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வந்து பல ஆயிரம் கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணுச்சு. அப்போ அது இப்போ இது விஜயோட சூப்பராக நடிச்சது அந்த இப்போ டைனோசரு. இப்போ அதுக்கு நம்ம ஓட்டு போட முடியுமா? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா டைரக்டர்கள் யாரும் வந்து அரசியலுக்கு வரல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் வந்து நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தை இயக்குன டைரக்டர்கள்லாம் யாருமே வந்து அரசியலுக்கு வரல. சங்கர் வந்தாரா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது போல் நிறைய டைரக்டரில் இப்போ அவங்களுடைய விவரம்லாம் நமக்கு தெரியல. அவங்களாம் வந்து வந்தாங்களா அரசியலுக்கு? ஏன் நடிகர்கள் மட்டும் வராங்க? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்திருக்கிறாரு, கமல் வந்திருக்கிறாரு, நடிகர் கார்த்திக் வந்திருக்கிறாரு, சரத்குமார், இவங்கெல்லாம் நடிகர்கள். இவங்கெல்லாம் ஏன் வந்து இவங்கெல்லாம் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால்,
இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து உருவாகுது. இந்த திரை பிம்பத்தை, போலி பிம்பத்தை பார்த்து ஒரு கூட்டங்கள் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய இந்த கூட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, கடல புண்ணாக்கு, அதே போல் வந்து தேங்காய் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து கடலை அரைச்சா எண்ணெய் வரும், புண்ணாக்கு வரும். அந்த எண்ணெயை வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துவோம், புண்ணாக்கை விற்றுருவோம், நல்ல விலைக்கு விற்றுருவோம். அதைப்போல் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி 200 கோடி வாங்குகிறான். சாதாரண துப்புரவு தொழிலாளிக்கு வந்து அந்த 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 சம்பளம் கிடையாது. 24 மணி நேரம் வேலை செய்கிறான் அவன், கடுமையாக வெயில்ல. ஆனால் இவன் வேலை செய்கிறது போல் நடிக்கிறான். இவனுக்கு 200 கோடி ரூபா சம்பளம் தரானுங்க. இது ஒரு சாபக்கேடு, இதை விட்டுருங்க. அப்போ 200 கோடி 300 கோடி வந்து சம்பளம் வாங்குகிறான். வாங்கிக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த திரைத்துறையின் மூலமாக, இந்த சினிமாவின் மூலமாக கிடைச்ச இந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, ரசிகர்கள்னு சொல்லக்கூடிய புண்ணாக்குகள், இந்த புண்ணாக்குகளை எப்படி விற்கிறது அப்படின்னு பார்க்குறான். அதுக்கான சரியான வழியை என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அரசியல் அப்படின்னு சொல்லி வரானுங்க. அப்போ இங்கே வந்து நல்ல விலைக்கு விற்கிறானுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜயகாந்த் வந்தார், அவர் வந்து திரையில் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு கதை சொன்னார். அதே போல் வந்து இங்கேயும் வந்து கதை சொல்லிகிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன ஆனாங்க, அந்த கட்சி என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் அதிமுகட்டையும் விற்றாங்க, திமுகட்டையும் விற்றாங்க. மாறி மாறி வந்து பேரம் பேசி இன்றைக்கி வந்து கல்லா கட்டிகிட்டு இருக்குது பிரேமலதா விஜயகாந்த். அடுத்தது கமலஹாசன் வந்தார், திமுகவை வந்து ஒழிப்பேன் ஆச்சு பூச்சு அப்படின்னாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய அடிமையாக மாறி இன்றைக்கி உக்காந்துட்டு இருக்கிறாரு. அதே போல் சரத்குமார் என்ன செஞ்சார், திமுகவில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு. டாட்பூட் தஞ்சாவூர் அப்படிங்கிறாரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணிக்கு உக்காந்து யோசிச்சாராமா. யோசிச்சுட்டு வேறு வழியே இல்லாமல் கொண்டு போய் பிஜேபிட்ட கட்சியை விற்றுட்டார். ஆக இவர்கள், இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கான காரணம் இதுதான். ஒரு பக்கம் சம்பளம் வாங்கிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் புண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ரசிகர் கூட்டம் இருக்குது. இந்த ரசிகர் கூட்டத்தை நல்ல விலைக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் வித்துடுறாங்க, அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ இது வந்து இதுதான் அறிவா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது இதுக்கு தானா? உங்களை விற்கிறானுங்க அப்படிங்கிறத கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், இதை விட வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை ஏதாவது இருக்குமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆக இந்த நடிகர்கள் எல்லோருமே உங்களை விற்பனை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு இன்றைக்கி இந்த நாடகத்தை செஞ்சிட்டு இருக்கிறானுங்க. அதில் புதுசாக இப்போது வந்தவர் தான் வந்து விஜய். இன்றைக்கி நாளைக்கு கூட விஜய், அஜய், குஜய் எவனா ஒருத்தன் வருவான்னு வச்சிங்களேன், புதுசாக வருவானுங்க, விற்பானுங்க, போயிடுவானுங்க. இதில் மிஸ் ஆனவர் ரஜினிகாந்த். அவர் வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்றுருப்பார். ஆனால் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடல்நிலை சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இல்லைன்னா அவர் வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அவர் செட்டில் ஆகியிருப்பார். பிஜேபிட்டு தான் அவர் வந்து வேலை பேசிகிட்டு இருந்தார், கடைசியாக மிஸ் ஆகிட்டார். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா நாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து வாக்கு செலுத்துவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடியது. அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் இதை யோசிக்கணும். குறிப்பாக வந்து விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், திமுக தீய சக்தி, ஊழல் கட்சி அப்படிங்கிறாரு. அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறாரு. இது ரெண்டுமே ஊழல் கட்சி தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரி, இவர் ஆரம்பிச்சிருக்கிற டிவிகே வந்து நல்ல கட்சியா அல்லது நல்ல சக்தியா, நல்ல ஊழல் செய்யா வந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னால் கிடையாதுங்க. இது பிறப்பே ஊழல் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்க 200 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றுருக்குறானுங்க ரசிகர்கள்ட்ட. விற்று தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறான். இது ஊழல் இல்லையா? அது ஒரு பொருள் 200 ரூபா, அதை எப்படி நீ 2000 ரூபாய்க்கு வந்து சட்டவிரோதமாக விற்க முடியும்? இப்போ இதை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது பிறவியிலே ஊழல் இது. ஆக இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிக்கெட் கட்சி. இது பிளாக்கில் டிக்கெட் விற்றானுங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சானுங்க. இன்றைக்கி அந்த முதலாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி இவனை கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஆக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் கட்சி தான் இது. இதெல்லாம் வந்து வந்த வாட்டி ஊழல் செஞ்சானுங்க, இது வரத்துக்கு முன்னாடி ஊழல் செஞ்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை பாருங்கள். இவர் ஊழல் ஒழித்து கிழிச்சதெல்லாம் இருக்கட்டும்,
ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி கொள்ளை மார்ட்டின் அப்படின்னு சொல்லி லாட்ரி மார்ட்டின்னு சொல்லக்கூடிய நபருடைய மருமகன். இன்றைக்கி அவனுக்கு 500 கோடி ரூபா சொத்து இருக்குது. எப்படி வந்தது அந்த காசு? அதை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி வந்து விஜய் கூட இருக்கிறான். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன். இந்த ஆளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி, இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறாரு, இவன் கோடி கோடியாக கொள்ளையடிச்சான் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ப்ரூஃப் அந்த ஆள்கிட்ட இருக்குதுங்கிறான். இப்போ இவன் வந்து இப்போ யோக்கியன். அப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொரு பக்கம் மற்ற கட்சியில் இருக்கிறவன் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறான். அத்தனை பேரும் அயோக்கியனுங்க. திமுக ஊழல் கட்சி. ஆனால் திமுகவில் இருந்து போகிறவனுக்கு எப்படி சீட்டு கொடுக்குற? அவன் எப்படி வந்து நல்லவன் ஆயிடுவான்? இதெல்லாம் ஒன்றுமே புரியல. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே ஒரு நாடகம். இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்கு நீங்கள் பலியாகாதீங்க. நீங்கள் பின்னாடி நீங்கள் ஓட்டு போட்ட வாட்டி ஐயோ இவனுக்கேண்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவன் வந்து ஒரு வேளை ஜெயிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் பிஜேபியோட கூட்டணி சேருவாங்க. இதான் கண்டிப்பாக நடக்க போகுது. அப்படி நடந்ததுன்னா நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துங்க. பிஜேபி வந்து நிறைய திட்டங்களை, நிறைய மக்கள் விரோத சட்டங்களை இங்கே கொண்டு வரத்துக்கு முனைப்பு காட்டிகிட்டு இருக்கிறான். எவன்டா சிக்குவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணிடுவானுங்க. ஆகவே இந்த தேர்தலை சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இந்த தேர்தல் முறையின் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால், இது தேர்ந்தெடுக்க தான் உரிமை இருக்குது, திருப்பி அழைக்க உரிமை இல்லை. அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு கவுன்சிலர் கூட இருக்கிறானுங்க, வரானுங்க, ஜெயிக்கிறானுங்க, கொள்ளையடிச்சிட்டு போகிறானுங்க. அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியல, தண்டிக்க முடியல, எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கலான ஒரு தேர்தல் முறை இது. ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இதை நம்புகிறாங்க, ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் இந்த வாக்கை செலுத்தணும். நீங்கள் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கும். எனவே முட்டாள்தனமான வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கிறோம். நன்றி.